பக்குவம் கிடைக்கும். பெரியவங்க கத்துக்கலாம். கிடையாது இப்போ வந்து கொஞ்சம் செலவாங்க எரிச்சல் ஆகுது. பையன் பெரியவங்க எல்லாம் பாட்டியில் பேசும்போது எரிச்சல் வருதா? எரிச்சல் வருது அப்படிங்கிற கை கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போனால் நடக்க மாட்டேங்குது. இல்லை கண்டிப்பா நமக்கு உண்மையிலே நெல்லிக்காயை போல முதியோர் சொல்லும் இந்த முதிர்ந்த நெல்லியும் முதல்ல தோல் பால் பிறகு இனிக்கும். என்ன செய்ய? நமக்கு அனுபவம் குறைவு. இந்த அனுபவ குறைவினாலதான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய மனப்பக்குவம் இல்லாமல் பிறகு இந்த மனப்பக்குவம் உண்மையிலே வேண்டும் என்றால் நான் யாருமே என்னை அறிவிக்கிறேன். நீ யார்? அது ஒரு கேள்விதான். நான் எப்பயுமே கேட்பேன். நீ யார்? உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டியா? நீ உன்னை ஏற்றுக்கிட்டியா? ஐயோ நான் அப்படி பிறந்தேன், இப்படி பிறந்தேன், அங்கே பிறந்தேன், இங்கே வந்துட்டேன், ஒளியா பிறந்தேன், தனியா பிறந்தேன், குடியா பிறந்தேன், நெட்டையா பிறந்தேன், கலரா இல்லை, கலரா இல்லை, அவ பாரு அப்படி இருக்கா, இவ பாரு இப்படி இருக்கா, அவ அவுத்து விட்டா கூந்தல் இருக்கிற வரைக்கும் வந்து விழுகுது, நான் அவுத்து விட்ட கூட்டு அது நிற்கிது. ஐயோ நான் இப்படி பிறந்தேன், அப்படி பிறந்தேன். நோ 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 நோ, புலம்பலே வேண்டாம். உன்னையே ஆண்டவர் உன்னே படைச்சிட்டு அந்த மோல்ட உடச்சு போட்டார். உடனே மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாது. ஒரு மாதிரி ஒருத்தரை பார்த்தேனே, என்னைய ஒருத்தர் பூனேல ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டு ஒருத்தர் பின்னாடி ஒரு ஓட்டு போட்டான். ஐயோ சாரி அப்படின்னு நினைச்சேன். ஒரு நிலத்துல மண்ணை போட ஒரே மாதிரி இருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் எப்படி படைப்பார்? உடனே படைத்தவர் அவ்வளவுதான். நீதான் இண்டிவிஜுவாலிட்டியா சொல்லுவோம். என் தனித்தன்மை, தனித்திறமை நான் தான். அதான் கண்ணாடி எடுத்து நல்ல பெரிய நாளை மக்கள் தப்பாட்டுறாரு. நான் எங்க போனாலும் சரி, டிரான்ஸ்பர் பண்ணி எந்த ஊருக்கு அனுப்பிட்டாலும் நான் போய் கடையில் வாங்குறது பெரிய கண்ணாடி. நில பெரிய என்னையவே நான் பார்த்தது, என்னையவே பார்த்து ரசித்து பரவாயில்ல கொட்டை நல்லா இருக்கடா, சூப்பர்டா, ஒரு நாள் இப்படி பேச முடியுது, ஒரு நாள் இப்படி எழுத முடியுது, ஒரு நாள் இப்படி எப்படியா விஜயம் பண்ணாச்சு வீணாது. எப்படி அந்த நவரசங்கள் அப்படி சிரிப்பு அப்படி கோவப்பட்டால எப்படி இருக்கு பார்க்குறது. அதனால ஒரு நானூறுல போய் சொல்லிட்டேன். நான் பெரிய கண்ணாடி வாங்குங்க, சின்ன கண்ணாடி பார்த்துருக்காரு. அது சிஸ்டரா பார்த்த பிள்ளைகள் சொல்லிவிட்டேன். அதுக்குள்ளே எனக்கு பெரிய அந்த சிஸ்டர் கூப்பிடவே இல்லை. அனைத்த கடைசி வந்து என்ன செலவெடுத்து வைக்கிறாங்க அவ இன்னும் தெரியல. ஆனால் உன்னை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? உன்னை நீ ஏற்றுக்கலையா? அப்படி பிறரை ஏற்றுக்கல. பிறரை ஏற்றுக்கிறது காரணம் நீ உன்னை ஏற்றுக்கல. பிறரை குறை சொல்றது காரணம் நீ உன்னை குறை சொல்ற. மணியா குற்றமும் குறை கண்டுபிடிச்சிட்டா இருந்தாங்க. குற்றமும் குறை கண்டுபிடிச்சவங்களாங்க இல்லை. புரியுதா? கரூர் பக்கத்துல நேரூர் ஒரு ஊர் இன்னும் இருக்குது. சதானந்த பிரம்ம சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சதானந்த பிரம்மசாமி அவர் வந்து ஒரு நிர்வாண சாமியார். ஊரா போவார். அப்படி ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது, சாலையில போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஓடி வந்த சேவகர்கள் ஓடிப்போ சாலையிலிருந்து கீழே இறங்கி ஓடிப்போ, மன்னன் வருகிறான் அப்படி சொன்னார். ஒரு எங்கே மன்னன் அப்படின்னு கேட்டார். அதுவும் பார் அங்கே யானை மீது வருகிறான் மன்னன். எது யானை அப்படின்னு கேட்டார். கீழே இருப்பது யானை, மேலே இருப்பது மன்னன். உடனே அவர் கேட்டார், எது கீழே எது மேலே? போக இறங்கி போகாம எது கீழே எது மேலே? ஒரு சேவகன் என்ன செஞ்சா தள்ளி விட்டு அவர் மேல உட்கார்ந்து நீ கீழே நான் மேலே. உடனே அவர் இன்னும் கூட கேட்டார், எது நீ எது நான்? எது நீ எது நான்? நான் நிற்கிறேன் நானா? இதான் நான். இதை தாண்டி என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. மரியாதை போற்றேன் நம்ம சொன்னாங்களா? என் ஆன்மா ஆண்டவரை எனக்குள்ளே அந்த பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறாரே அந்த நான், அதைத்தான் கண்டுபிடிங்க. நான் இன்னார் பேத்தி இன்னார் ஊரு